வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் தான் உங்களுடைய கிட்ட ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கலை, என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு. ஸோ அப்போ அதாவது ஆகஸ்ட்டில் வந்தது. ஸோ நான் இன்னும் வந்து இந்த ப்ளாகாக எடுக்கணும்னு நினச்சி நான் வந்து மறந்துட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து வேவியும் இல்லாமல் கேர்லையும் இல்லாத மாதிரி ஒரு ஹேர், ஓகேவா? ஸோ சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் எத்தனை வாட்டி ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலுமே கூட அந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு எனக்கு வந்து நம்ம இந்த சைட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைட் போகிறது காட்டியுமே எனக்கு வந்து கர்லி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு. ஸோ யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரஷ் வந்து எப்படி இருக்குது, என்ன பிராண்டு, அது வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க. போட முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவன்ஸ் பிராண்ட்ஸோடைய ஏர் ப்ரஷ். ஒரு நிமிஷம் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஏர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் HS4201. சப்போஸ் அவ்வளோதான் இங்கே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 years வாரண்டி. ஸோ இது வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து நான் வந்து கேள்வி பார்த்து வச்சுறேன். ஸோ வந்து அந்த ப்ரஷ் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ அந்த பாக்ஸிங் வீடியோன்னு சொன்னேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 times வந்து நான் என் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது எனக்கு இதை பிடிச்சது என்னன்னா, எனக்கு பிடிச்ச கலர் தான். எனக்கு பர்பிள் கலர் வந்து பிடிக்கும். ஸோ தட் பர்பிள் கலரில் எனக்கு இந்த ப்ரஷ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆன் பண்ணுற பட்டன் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண திங்ஸ் இருக்குது. 130, 150, 170, 190, 210 அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ப்ளக் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நமக்கு தேவையான டெம்பரேச்சர் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வச்சிடணும். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிறதுக்கு அப்புறமா வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இந்த ப்ரஷ்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகுது. 360 டிகிரிக்கு வந்து எடுக்குன்னு பார்க்கணும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு. ஸோ எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறமா அவங்களுடைய அதாவது நபர் அப்படி சொல்லி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேரை வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் தேவைப்படும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஏர் சீரம், அதுக்கப்புறமா இந்த ஹீட் ப்ரொடெக்டட், ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரீக் பிராண்டோடைய ஏர் சீரம், இதுவும் அதே பிராண்டோடைய ஹீட் ப்ரொடெக்டட் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ நிறைய பேர் இதை போட்டுட்டு கூட வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து ஷைனிங்காக வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரே. ஸோ இது வந்து மஸ்ட். இது வந்து எதனா ஒரு மிஷின் வந்து நீங்கள் ஹேருக்குள்ள வைக்க போறீங்க, அதாவது ஏதோ ஒரு ஹீட் பண்ண போறீங்கனாலே முன்னாடி வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மஸ்ட். ஸோ இது வந்து ஃபைனலாக ஸோ அந்த தலையை வந்து பிரிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து தலை குடிச்சாலே என் ஹேர் வந்து இப்படிதான் ஆயிடும். ஸோ கேர்லியாக இதுதான் ஒரு மாதிரி கேர்லி ப்ளஸ் வேவியாக இருக்கும் என்னுடைய ஹேர். ஆனால் அது வந்து அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே வந்து சிக்கு உரைச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு முடி இருக்கும். அது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் இப்போ சொல்லலை. அது வந்து விழுந்துட்டு வளர்கிற ஒரு ஹேர். ஸோ அதனால் வந்து அது மட்டும் அப்படி இருக்கும். நான் இதுக்கு மட்டும் வந்து எதுவுமே பண்ணேன். ஸோ நான் என்னுடைய ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து நான் வந்து ஃப்ரெட்டில் வந்து போட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பவர் பட்டன் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பயந்துடாதீங்க. நானும் கிட்ட வந்துட்டேன். ஸோ வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து மாற்றுவாங்க பாருங்க. 130 கிட்ட லைட் எரியுது. ஸோ வந்து 150, 170, 190, 210. ஸோ நான் வந்து என்னுடைய ஹேருக்கு வந்து ஹையஸ்ட் ஹீட் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ரஷ்லேயாச்சும் எனக்கு வந்து செட் ஆகும். ஸோ தட் நான் வந்து 2 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளிங்க் ஆகிற வரைக்கும் அது வந்து ஹீட்டிங்கில் இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த பிளிங்க் ஆகிறதுமே நின்றுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்துருக்கேன். நான் எங்கே ஸ்ப்ரே பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுவே வந்து ஹீட் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து கோம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா இதுவே வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கோம் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி கீழே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகை வந்து அவ்வளோ வரல, கம்மியாயிடுச்சு.
செம்ம ஹீட்டு. ஸோ வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எப்படி செம்மையாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. அவங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஸ்ட்ரெயிட் எனக்கு வந்து போயிடும். ஸோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஸோ இது வந்து புகை வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கே வந்து அதிசயமாக இருக்குது. லைக் 2 ஸ்ட்ரோக், அதாவது சின்ன முடியால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து 2 ஸ்ட்ரோக்லேயே இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கூட அழகாக போட்டுருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ அப்படி நான் இதையும் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது இதில் வந்து கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஏர் மட்டும் எடுத்துக்கிறேன், நிறைய எடுக்கிறேன், கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இது பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இங்கே எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போடும்போது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஓகே, இப்போது இந்த சைடு என்னக்கா இந்த சைடு வச்சா இந்த சைடு வச்சுருக்கேன், இந்த சைடு பார்த்தா அந்த சைடு வச்சுருக்கேன். One hour later. Two hours later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. சொன்னேன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஸோ இப்போ அது மறுபடியும் நம்மளுக்கு வந்து அதே ஒரு லுக்கில் தான் நமக்கு வந்து இருக்கும். என்னுடைய ஆளுக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, பட் இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ப்ரஷ்ல வந்து நிறைய எனக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ ஹேர் வந்து வருது பாருங்க, தெரியுதா? இன்னைக்கு வந்து லைக் கம்மியாக இருக்குது, பட் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணாத அப்போல்லாம் வந்து எனக்கு நிறையவே வந்து ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஸோ இதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஏர் ப்ரஷ்ஷுக்கும் அண்ட் நார்மல் ஏர் ஸ்ட்ரெயிட்னிங்க்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஏர் ப்ரஷ் எடுத்திங்கன்னா அதில் வந்து ப்ரஷ் மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹீட் வந்து நம்மளுடைய ஹேர் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து டச்சபிளாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்மலான ஸ்ட்ரெயிட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே வந்து அயான் கோட்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லைக் ஒவ்வொரு ஏரியாவுமா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஏர் ப்ரஷ்ஷுக்கு போகலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து உங்களுடைய ஹேர் டைப்புமே இது வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து லைக் கர்லி ஹேர், எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து டேங்கிள் ஆகக்கூடிய ஹேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து ப்ரஷ்ஷுமே ஒர்க் அவுட் ஆகலை, அண்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷினுமே வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஹேர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எது வாங்கணும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டேங்கிள் ஆகாத ஹேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.